அப்பாவோட கண் என் வாழ்நாள் முழுக்க என் கூடயே இருக்கும். என்றைக்குமே எங்கள் அப்பா என்னை விட்டு தள்ளி இருக்கிறதோ பிரித்து இருக்கிறதோ இருக்காது. ஏன்னா நான் என் லைஃப் முடிகிற வரைக்கும் எங்கள் அப்பா என் கூடயே தான் இருப்பார். இந்த டேட்டூ வந்து எங்கள் அப்பாவுக்காக ஸ்பெஷலாக லண்டனில் போய் போட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேட்டூயிஸ்ட். ஸோ அவரே வந்து இந்த டேட்டூ போடும்போது சொன்னார், நான் எத்தனையோ பேருக்கு வந்து டேட்டூ போட்டிருக்கேன், எத்தனையோ கண்ணும் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஐஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஸ்ன்னு சொன்னார். ஸோ அப்பாவுக்காக இந்த டேட்டூ நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா மட்டும்தான் தமிழில் மட்டும் 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. வேறு யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. நிறைய பேர் நிறைய படம் நடிச்சிருக்காங்க, ஆனால் மற்ற மொழிகளில் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா மட்டும்தான் தமிழில் மட்டுமே 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட மகனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்பா பிடிச்ச விஷயம் வந்து எல்லாருக்குமே அவரோட கண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அவர் கண்ணு தான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். அதனால் அப்பாவுக்காக அவர் இந்த 40 இயர்ஸ் சினிமாவில் இருந்ததுக்காக அவருக்காக ஒன்று பண்ணியிருக்கேன். அப்பாவோட கண் என் வாழ்நாள் முழுக்க என் கூடயே இருக்கும். என்றைக்குமே எங்கள் அப்பா என்னை விட்டு தள்ளி இருக்கிறதோ பிரித்து இருக்கிறதோ இருக்காது. ஏன்னா நான் என் லைஃப் முடிகிற வரைக்கும் எங்கள் அப்பா என் கூடயே தான் இருப்பார். இந்த டேட்டூ வந்து எங்கள் அப்பாவுக்காக ஸ்பெஷலாக லண்டனில் போய் போட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேட்டூயிஸ்ட். ஸோ அவரே வந்து இந்த டேட்டூ போடும்போது சொன்னார், நான் எத்தனையோ பேருக்கு வந்து டேட்டூ போட்டிருக்கேன், எத்தனையோ கண்ணும் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஐஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஸ்ன்னு சொன்னார். ஸோ அதான் அப்பாவுக்கு வந்து பவர்ஃபுல் ஐஸ், அவர் கண்ணு பேசும். ஸோ அப்பாவுக்காக இந்த டேட்டூ நான் போட்டிருக்கேன். இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் அடிச்சு பாருங்க, என்ன பேர் தெரியுமா? அதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா. ஃபோர்பிடன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தடை செய்யப்பட்டன்னு அர்த்தம். சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி. எதற்காக தடை செஞ்சிருக்காங்க? குட்காவை தடை செய்ய சொல்றோம். இதை எதற்கு தடை செய்யறாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது மன்னர்களுக்கும் மிக பெருந்தகைகளுக்கும் மட்டும் உள்ளது. மற்றவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, பயிரிடக்கூடாதுன்னு திபெத்திய மன்னர்கள் வந்து, பர்மிய மன்னர்கள் ஒரு காலத்தில் தடை செய்து வச்சிருக்காங்க. ஆனால் ஆய்ந்தறிந்து பார்த்தால் இருக்கிற அரிசியிலே எத்தனை அரிசி, இப்போ 174 அரிசி இங்கே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1,65,000 அரிசி இனங்கள் இருப்பதாக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்கில் சொல்றாங்க. அத்தனை அரிசிகளில் இதுவரை கண்டறியப்பட்டதில் மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்திற்கு பின்னால ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த ஆந்தோசைனின்ஸ் நீங்க எந்த கருமை நிற பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கரு நீல நிற பழம், அது கத்திரிக்காயினுடைய கருநீளமாக இருந்தாலும் சரி, நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநீளமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி, ராஸ்பெரி அப்படிங்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியிலிருந்து புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அழற்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி.